அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எந்த இடம் வந்திருக்கோம்னா மதியட்டம் ஓட தான் வந்திருக்கோம். 90% மதியட்டம் ஓட எதுக்காக வரோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்தோம்னா கறிக்கு மீன் பிடிச்சதுன்பா தான் காரணம். இன்றைக்கி மீனோட தான் கட்ட போகிறோம். 2 வடை கொண்டு வந்திருக்கோம். இது ஒன்று, வேறு பொட்டணும் கிடக்க பாருங்க. அது ஒரு கட்டி, இது 2 கட்டி. கண்ணி இது பெருசாக இருக்கும், அது சிறுசாக இருக்கும். இன்றைக்கி 2 வடையும் கட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 3 பேருமே வந்துட்டோம். நான், நம்ம சதாம் ப்ரோ, நம்ம சாமுவல்னு 3 பேருமே வந்திருக்கோம். வலையை கட்டி பார்த்துருவோம், என்ன மீன் படுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வலை கட்ட ஆரம்பிச்சாச்சு. இந்த இடங்களில் கொஞ்சம் தாவு கம்மி. அங்கிட்டு போயிட்டோம்னா சரியான தாவு. நம்ம அதனால் இப்போ கரையில் தான் கட்டுறோம் அதிகமாக. தண்ணி ஓடிட்டு இருக்காங்க, வலை இழுத்துட்டு போகுது. செடி ஒன்றுல செடி ஒன்று போகுப்பா. மாடுதானா? அது எங்கிட்ட வந்து ஆழம் கம்மியாக தான் இருக்குண்ணா. சொன்னதுக்காகவா? ஆய வச்சோடனே உள்ள போயிட்டீங்க. கேட்டது குத்தமா? கேட்டது குத்தமா தான் இருக்கு. தண்ணி வத்திலே இவ்வளோ இருக்கு. போடுமா? தான் போற மாதிரி இருக்கு. ஓடுற மட்டும் கொஞ்சம் பள்ளமா இருக்குண்ணே. அந்த இடத்துல மட்டும் பள்ளம் கரெக்டாக இருக்கு. ஒரு அடியே தண்ணி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி வத்தணும். ஸ்பீடாக வத்துல மெல்ல இப்போ தான் இறங்குது. மறிச்சு 2வது மறிப்பு வந்துட்டோம். கொடுத்துருங்க கையில எங்க உள்ள போயிடுச்சு. தலைவர் உள்ள போனதான் மருந்து ஜிலேபி நினைக்க மண்ணையில் நடந்துக்கணும். கால் செல்லத்தில் ஒரு உயிர் போகுது. அது அந்த கீழே மண்ணில் லைட்டாக குழியை போட்டு கீழே தான் உட்காந்துருக்கும் போல தருது. ஆமாண்ணா, அந்த பண்ணையை காட்டுறேன் பாருங்க. ரவுண்டாக பண்ண மாதிரி போட்டுருக்கோம். நல்லா சிக்கிட்டா தான் லைட்டாக இழுத்து வந்துடுது. இந்த அதில் ஒன்று மாட்டிட்டு கிடக்கானா போயிட்டான்னு தெரியல. பொரியல அடி பொரியல பார்க்க இவ்வளோ நேரம் வலை கட்டி தானுப்பா. அதுதான் வலையை கை பார்க்க வந்திருக்கோம். பாருங்க, ஒரு ஜிலேபி கிடக்கு. சைஸ் ஜிலேபி கிடக்கும். பாருங்க, ஜிலேபி எடுத்துட்டோம். நம்ம கச்சத்தில் போட்டுருவோம். பச்சத்தில் போட்டாச்சு. அடுத்த ஏதாவது மீன் கிடக்காண்டோம்.
அடுத்து ஒரு மீன் கிடக்கு. போயிடாம என்னாச்சு? பாலையா? பாலை மீன் பாருங்க நண்பா, நல்ல சைஸ். இந்த சைஸ் பாலை. சைஸ் பாலை ஒன்று போட்டுருக்கு. ஒரு ஜிலேபி கிடக்கிறது அப்படியே. ஜிலேபி மாட்டினா வெளியே போவே போவாது. இந்த பாருங்க விரிச்சிருது பாருங்க. அவர் சொன்ன மாதிரி ஆந்திரா ஜிலேபின்னு வரல, விரிச்சிரு. எடுத்தாச்சு. இந்த ஒரு மாலை ஒன்று செவந்துட்டானா அடி பட்டதில்ல. வந்துட்டானா? இப்போ விட்டாலும் ஓட்டிடுவான் போதுருது. செவந்துருச்சுங்க கண்ணி மாட்டினதில்ல. இந்த வளையல் போடுற மாதிரி தான் நண்பா, அங்கிட்ட இங்கிட்டும் விரலை வச்சு அமைக்கி போடுவோம் பாருங்க, அதே மாதிரி தான் எடுக்கணும். தண்ணியை எடுத்துட்டோம், அச்சாத்தில் போட்டுருவோம். முதல்ல வெளியே போயினாலும் காட்டிடலாம், உள்ள பட்டதை விட்டுறக்கூடாது. ஒரு சின்ன சைஸ் ஜிலேபி நமக்கு வேண்டாம், நம்ம கொஞ்சம் சைஸ் மீனாக பார்க்கலாம். ஆடை இருக்காருண்ணே. அச்சாத்திரி வெளியே இருக்கா? வார நண்பா, அடுத்தது ஜிலேபி. ஓர காலத்தில் ஜிலேபி விடுத்துட்டான், சோடி சோடியாக கிடக்கான். இதெல்லாம் பேன் பார்க்கறது சரி கிடையாது, நான் வெளியே போய் பேன் பார்த்துக்கணும். நம்ம உள்ளே என்னம்னா மீன் கூட கலையும் வராது. கரெக்டாக கண்ணி சைஸுக்கு இருக்கு, பின்னாடி கூட இருக்கும். கிடக்கட்டும். அடுத்த மாலைலாம் இருக்கு. அடுத்து தான் கிடக்காம பார்ப்போம். ஒன்றும் காணும். ஜிலேபி கிடக்கு, ஆனால் சின்ன சைஸ் தான் நண்பா.
பார்த்தீங்களா சின்ன சைஸ் தான் நம்ம கடைசியாக எடுத்துக்கிடுவோண்ணே. பருவட்டை மட்டும் முதல்ல பிக்கப் பண்ணிடணும், ஏன்னா வலையை விட்டு போயிடக்கூடாது. அதான் அதனால தான் பரிசு பிறக்கிறோம். உழவு மீன் மாட்டிருக்கு இந்த கண்ணியில். இதெல்லாம் மாட்டிடும் போல, வாயில் போய் மாட்டிட்டோ. அதான் தலைவரே சாக முடியல. வாயில் ரெண்டு கண்ணிட்டு உடஞ்சிட்டு. எப்படி விழுந்துட்டு? அப்படிதான். எடுங்க நீங்கள் எடுத்தது கரெக்டு தான். அவ்வளோதான். கீழே விட்டுருமா? ஆமாம், விட்டுருங்க. இந்த வலையில் ஒரு பாலைப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு கண்ணு மட்டும் கரெக்டாக உள்ள சரியிருக்காங்க, அதனால் வெளியே போக முடியல. இந்த வலையை கொண்டு வரும்போதெல்லாம் நிறைய மீன் பிடிச்சிருக்கோன்பா. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அள்ள முடியாமலாம் அள்ளியிருக்கோம். இன்றைக்கி என்னமோ இங்கே அங்கே பாருங்கள், எவ்வளோ தூரம் பார்த்துட்டு வந்துருக்கேன் பாருங்கள். ஒரே ஒரு சுடு குஞ்சு கிடையாது. அந்த எண்டில் பார்த்தாங்க பாருங்கள், உழுவு மீன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஒரு பால் எடுக்கும். ரொம்ப மோசம் இன்னைக்கு. 3 பேர் வந்திருக்குமே, ஆளுக்கு 1 கிலோ கறிக்கு கூட தேரல. ஒரு ஆளுக்கே தேரல சொல்ல போனா. வலை யாருக்குன்னு யாரோ விட்டு களைச்சிட்டாங்க. வணக்கம். இந்த 2 வலை கரைக்கு கொண்டு வந்துட்டாப்புல பிடிச்சி. இப்போ அடுத்த ஒரு வலையை பிடிச்சிட்ருக்காரு. இந்த வராரு பாருங்க. அது என்ன? கடைசி வலையை வாங்கிட்டு வரோம். எடுத்து வெளியே போட்டாச்சு. இன்னைக்கு விசேஷம் மீன் இல்லைன்னு நீங்களே பாருங்களேன். எப்போதும் ஒரு செட்டு வலை தான் கொண்டு வருவான். இன்னைக்கு கணக்குக்கு ஒரு 3 செட்டு வலை அந்த மாதிரி வந்துச்சு. வந்தும் ஒன்று இதில் தான் மீன் கிடக்கு. அதில் ஒரு மீன் கூட வரல. வலை கலரை பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தண்ணி கலரே வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் மீன் படலையா என்னமோ தெரியல எனக்கு. அலசனோன்னு வெள்ளையாகும். மீன் கிடக்குன்னு ஜிலேபி, நல்லா ஜிலேபி கிடக்கு. ஒரே ஒரு பாலை கிடக்கு. இல்லை கிடக்கு தெரியுதுங்களா? ஒரே ஒரு பாலை கிடக்கா. இன்னொன்று மாட்டிடுச்சு. இந்த பாருங்க, கல் குட்டி, கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 2 குட்டி. இதே ஒரு 1/2 கிலோ சைஸில் மாட்டி தான் கூட நல்லா இருந்திருக்கும். அந்த பாட்ட வலையெல்லாம் ஜிலேபி கிடக்கு. அவ்வளோத்தையும் தெளித்து எடுக்கணும். எடுத்து அந்த அன்றைக்கி கிளம்ப வேண்டி தான். இன்றைக்கி பாட விசேஷமாக கிடையாதுன்னு அந்த கச்சத்தில் இருக்கிறத காட்டிடுவேன். நம்ம பெரிய அளவில் காட்டுற அளவுக்கு மீனே இல்லை சொல்ல போனால். பாருங்க, இதான் மீன். இதில் ஒரு 2 பாலை கிடக்கு, ஒரு மணலை கிடக்கு, 2 ஜிலேபி கிடக்கு. அதில் ஒரு பாலை கிடக்கு, ஒரு 4-5 ஜிலேபி கிடக்கு. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ச்சி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய்.